பொதுவா கடலை பருப்புல தான் சுழியம் செய்வோம். இன்னைக்கு பச்சை பயிறு, முழு பயிரை வச்சு சூப்பரான சுழியம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு பாசி பருப்பை நல்லா வறுத்துட்டு குக்கர்ல வேக வச்சு தனியா எடுத்து வச்சிருந்தேன். அதை இதோட சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரையும் உப்பும் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்தீங்கன்னா இலக்கம் கொடுத்து சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கு பிறகு கரண்டியாலேயே லைட்டாக மசிச்சு கொடுத்துட்டு கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள், தேவையான அளவுக்கு தேங்காய் துருவல் இது எல்லாம் சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆகிடும். அது அப்படியே ஆறட்டும், தனியாக எடுத்து வச்சிடலாம். சுழியத்துக்கு இப்போ மேல் மாவு ரெடி பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சம் போல் உப்பு, 2 குழிக்கரண்டி அளவுக்கு ஆப்ப மாவு சேர்த்துருக்கேன். நான் ஆப்பத்துக்கு அரைச்சதுனால மாவு என்கிட்ட இருந்தது. நீங்கள் இட்லி மாவு, தோசை மாவு வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஆப்ப சோடாவை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கரைச்சி நல்லா திக் பேட்டராக வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. சோடாப்பு சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா மேல் மாவு வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பூர்ணத்தை இந்த மாவில் அழகாக டிப் பண்ணி ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து அழகாக நிதானமாக எடுக்க வேண்டியது தான். நீங்கள் போடும்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்கட்டும். அதுக்கு பிறகு பொரிச்சு எடுக்கும்போது மிதமான தீயில் வச்சு அழகாக பொரிச்சு எடுங்க. இந்த நேரத்திலேயே இந்த மாதிரி அழகாக திருப்பி கொடுத்து எடுத்திங்கன்னா சூப்பரான பச்சை பயிறு சுழியம் ரெடி ஆகிடும். பருப்பில் இதை நீங்கள் செய்யும்போது கடலை பருப்பை ஒரு 2 to 3 மணி நேரமாச்சு ஊற வைக்கணும். அது மாதிரிலாம் இது செய்யணும்னு அவசியம் இல்லை. இதை ஒரு 1/2 மணி நேரத்திலே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். சத்தும் ஆரோக்கியமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை பிச்சு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்பெல்லாம் சேர்க்காதனால எண்ணெய் குடிக்காமல் ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக அழகாக ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.